ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எக்வாட்டி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய 2 டேங்கோட அப்டேட்ஸும் அண்ட் பிளான்ட்ஸோட ட்ரிம்மிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான். அண்ட் என்னோடய ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குது, அண்ட் என்னோடய பிளான்ட்ஸ்லாம் எது மெல்ட் ஆச்சு, எது நல்லா க்ரோ ஆகுது, ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே ஒரு ஃபீமேல் கப்பு, இப்போது அது ஆக்சுவலாக இறந்துருச்சு. நான் வாங்கும் போதே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி, டேய் நீ வாங்கியிருந்த அந்த ஒரு ஃபீமேல் கப்பியில் பெண்டாக இருக்குது, பாரு ஹெல்த்தியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு. நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவன் சொல்லி 2 டேஸில் கரெக்டாக 1 வீக்கில் அது இறந்துருச்சு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறமா நான் திருப்பியும் வாங்கினேன், அதுவும் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த பிளான்ட்டு பேர் பென்னி வோட். அந்த பிளான்ட்டு வாங்கி கிட்டத்தட்ட செத்தே போச்சு. 1 மாதமாகி நான் அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா இப்போது அது திருப்பியும் வளருதுங்க புதுசாக. எனக்கு செம்ம ஷாக் அதை பார்த்துட்டேன் ஆக்சுவலாக. அப்புறமா நான் திருப்பியும் என் டேங்க்கு ஷ்ரிம்ப் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் குளத்தூர் போயிருந்தேன். 2 பேர் ஷ்ரிம்ப்பு, ஒரு பேர் 50 ருபீஸ்னு சொல்லி 2 ஷ்ரிம்ப்பும், அப்புறம் ஒரு பிளான்ட் வாங்கினேன். அந்த பிளான்ட்டு ஸ்டெம் 10 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ வெறும் 2 ஸ்டெம் வாங்கினேன். அண்ட் நான் இந்த 2 ஷ்ரிம்ப் பேரையுமே நான் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணேன். ஸோ வாட்டர் அக்ளிமேஷன் நான் பண்ணுறதில்ல, ஸோ அப்படியே பண்ணேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது தான் அந்த பிளான்ட். இது பேர் லுட்விகியாவா, எனக்கு என்னென்னு நிஜமாக ஐடியா இல்லை. ஸோ ஏன் 2 ஸ்டெம் வாங்கினேன் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டெம் பிளான்ட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3-4 பாட்டு வாங்குவாங்க. ஸோ நிறைய ஸ்டெம் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறமா இந்த 20 மினிட்ஸ் டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ண பிறகு நான் ஸ்லோவாக அந்த ஷ்ரிம்பையுமே நான் இந்த டேங்க்கில் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக நிறைய கலர் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. எல்லாமே 60-70 தான் சொன்னாங்க நான் வாங்கின கடையில். ஆனால் எனக்கு ரெட் ஒரு மாதிரி நல்லா கான்ட்ராஸ்டாகவும் டேங்குக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டார்க் ப்ளூ மாதிரி ப்ளூ டைமண்டுன்னு சொல்கிறாங்க. அது வாங்கியிருந்தேன்னா அந்த டேங்குக்கு எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நான் அந்த மாதிரி ஒரு சீனரி க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சீனரிக்கு எனக்கு ரெட்டு தான் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபயர் ரெட் ஷ்ரிம்ப் வாங்கினேன். அண்ட் நான் இந்த பிளான்ட்டையும் ஸ்டெம் பண்ணலான்னு என்ன பண்ணேன்னா, ஒரே ஸ்டெம்மை நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டெம் பிளான்ட்ஸ்லாம். நீங்கள் 4 ஸ்டெம் 5 ஸ்டெம் வாங்கி வெறும் அப்படியே பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 ஸ்டெம் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணால் 6 ஸ்டெம் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணாலுமே அது உண்மையாகவே நல்லா வளரும் ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் இந்த ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ண பிறகு எந்த பாட்டு நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டில் வைக்க போகிறீங்களோ அதில் அந்த லீவ்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்துருங்க. ஏன்னா அது எப்படியோ கண்டிப்பாக இறந்துடும் தோணுது, மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டெம்முக்கு கொஞ்சம் கேப் போட்டு அப்புறம் மேலே இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. எப்படியுமே உங்கள் டேங்க்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அது கண்டிப்பாக மெல்ட் ஆகி புது லீவ்ஸ் வளர செய்யும். ஸோ அது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ என் டேங்க்கில் உண்மையாகவே அது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்க. அப்புறமா என்னோடய கொலிக்கும் ஒரு டேங்க் வாங்கியிருந்தார். ஒரு 1 வீக் இருக்கும், இம்போர்ட்டட் டேங்க் தான். ஸோ அவர் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு மாலி ஃபிஷ்லாம் வாங்கியிருந்தார். ஸோ 1 வீக்கு ஒரு 6 to 7 டேஸ்க்கு மேலே அது வானான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன்னா, அதை என் டேங்க்கில் ஹாலில் போட்டுட்டேன். அவர் டேங்க்கில் உடனே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த குட்டிஸை தனியாக செப்பரேட்டாக பிரித்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாரு. பாருங்கள், இதுதான் அந்த மாலி ஃபிஷ். ஆனால் ரொம்ப அமக்குளம் பண்ணிடுச்சு எங்கள் டேங்க்கில். எனக்கு நிறையா களைச்சி விட்டுருச்சு, கண்ணா பின்னான்னு போட்டுச்சு. ஸோ நான் திருப்பி அதை ஆக்சுவலாக கொடுத்துட்டேன். என் சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா அவரும் டேங்க் வச்சுருக்காரு. ஸோ அவர் டேங்க்கில் போட்டுடலான்னு சொல்லி நான் அவருக்கு இதை பார்சல் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 3 to 4 டேஸ் இருந்துச்சு என்னோடய டேங்க்கில். அப்புறமா இதையும் தனியாக கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த குட்டீஸையும் எடுத்தேன். ஐயோ, குட்டீஸை எடுக்கிறதும் பெரிய போராட்டங்க. 2 நெட்டு கையில் வச்சுக்கிட்டேன். அப்படியே ஹீரோ மாதிரி ஒரு சைடு பெரிய நெட்டு, ஒரு சைடு குட்டி நெட்டை வச்சுட்டு அப்படி இப்படின்னு எடுத்து ஒரு கார்னரில் வர வச்சுட்டு அப்படி டப்புன்னு பிடிச்சா தான் உண்டு. இல்லைனா அது எங்கே போய் ஓடுதுன்னே ரொம்ப கஷ்டம் நிஜமாக பிடிக்க. அப்புறம் பாருங்கள், இந்த கப்பி இறந்தது ஆக்சுவலாக. டேங்க்குள்ளே இறந்து கிடந்துச்சு கார்னரில். ஸோ அதை நான் எடுத்து வெளியில் இருக்க அந்த பிளான்ட் பாட்டில் அதுலேயே புதைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த எச்சரியா டென்ஸாக நினைக்கிறேன் பிளான்ட்டு பேர், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இந்த பிளான்ட்டுமே பயங்கர மெல்ட்டு. எதனால் மெல்ட்டுன்னு தெரியல. அது ஃப்ளோட்டிங்காக வைக்கணுமா, எனக்கு அதுவும் ஐடியா இல்லை. ஆனால் நான் கடையில் பார்க்கும்போது ஸ்டெம் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதுவும் பயங்கர மெல்ட்டு. ஸோ அதையும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிளான்ஸோட ட்ரிம்மிங் செஷனை பார்க்கலாம். நான் இந்த டேங்கை தான் ட்ரிம் பண்ணணுன்னு இருந்தேன், ப்ரொபகேஷன். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஹைட்டாக ஸ்டெம்மு வளர்ந்து
கண்ணா பின்னான்னு ஷேப்பில் போயிருக்கு. அண்ட் என்ன ஒரு ப்ளஸ்னால் லைட்டு கிட்ட இருக்க பிளான்ட்லாம் செம்ம பர்பிளிஷ் ரெட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் CO2 இல்லைனா உங்களுக்கு இந்த கலரே வராது அப்படின்லாம் சொன்னாங்க. ஐயோ நம்ம CO2 சிஸ்டம்லாம் பயங்கரமாக வைக்கணும் போல், பயங்கரமாக செலவு பண்ணி அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள் நேச்சுரல் செட்டப்பில் வெறும் லைட்டு அண்ட் ஃபில்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சப்ஸ்ட்ரேட்டுக்கும் லைட்டுனாலையுமே எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இன்னும் பிரைட்டான லைட் இருந்தால் ஆக்சுவலாக இன்னும் கீழே நல்லா கலர் வரும். எந்த 13 வாட்ஸா 12 வாட்ஸ் இது RS எலக்ட்ரிக்கலில் வாங்கினது. ஸோ அதனால் அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, ஸோ கிட்ட இருக்க அந்த லைட்டு கிட்ட இருக்க பிளான்ட்ஸ்லாம் செம்ம கலர் நிஜமாக. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேங்க்கில் ஒரு சொட்டு கூட வாட்டர் சேஞ்சஸ் கிடையாது. வெறும் டாப்அப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் வாட்டர் சேஞ்சே பண்ணாத ஒரே டேங்க் இது மட்டும் தான். ஆனால் இந்த டேங்க்கில் ஹேர் ஆல்கி லைட்டாக இருக்குது அண்ட் ப்ரௌன் ஆல்கியும் இருக்குது. ஆனால் அது எப்படி ரிசால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ட்ரிம்மிங் செஷனுக்கு வந்து நான் நார்மல் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்குன்னு சில சிசர்ஸ்லாம் இருக்குது. அது பயங்கர காஸ்ட்லியாக போட்டிருக்கேன். 400 450 அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கெலாம் எனக்கு நிஜமாக இப்போதைக்கு தோணலை. நல்லா இன்னும் சூப்பராக பண்ண ஆரம்பித்தோன்னா வாங்கலாம். இப்போது அந்தளவுக்குலாம் பண்ணுற அதுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ நார்மல் சீசர்ஸே வாங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ்னு பாருங்கள். அதில் நம்ம திருப்பியும் ஸ்டெம் பண்ணி திருப்பியும் அது இன்னும் நிறைய க்ரோ ஆகும். ஸோ அப்படியே பண்ண நான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன். இன்னொரு டேங்க் வாங்கி வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வைக்கலாம். ஸ்டெம்ஸ் மட்டுமே வச்சுக்கலாம். ஒரு டேங்க் ஃபுல்லாகவே பிளான்ஸுக்கு மட்டுமே ஒதுக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம். திருப்பியும் நான் அதையே திருப்பி பாருங்கள், நான் ரீப்ளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா திருப்பியும் அது வளர்ந்துச்சுன்னா திருப்பி அதை ரீப்ளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட் ஆக்சுவலாக ஸ்டெம் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் இந்த கியூப் டேங்க்லேருந்து நான் எஜரியா டென்ஸா அந்த பிளான்ட்டை மட்டும் நான் இங்கே ஸ்டெம் பண்ணி பார்த்தேன். ஸோ எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக. இந்த கியூப் டேங்க்லேயுமே நான் ஒரு வாட்டர் சேஞ்ச் 50% பண்ணேன். ஏன்னா டேனின்ஸ்னால பண்ணேன், வேறு ஒரு எந்த காரணமும் இல்லை. நான் ஆக்டிவேட்டட் கார்பன் போடலாம், பட் ஆனால் அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. நான் அதை வாங்கணும். ஆனால் அதை வாங்கி நான் ஃபில்டரில் ஆட் பண்ணால் கண்டிப்பாக டேனின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணால் சொல்கிறேன். அண்ட் இதுலேயுமே நான் அந்த எஜரியா டென்ஸா பிளான்ட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் தான் நான் அண்டர் டேங்க்கில் பக்கத்து டேங்க்கில் செட் பண்ணேன். மிச்சம் எல்லா பிளான்ட்டுமே எடுத்து 3-4 கபூம்பா ஸ்டெம் செட் பண்ணேன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ரெட் பிளான்ட், அது பேர் ரொட்டாலா ஹைரெட்டா எனக்கு உண்மையாகவே தெரியல. ஸோ அந்த ஒரு பர்பிளிஷ் ரெட் பிளான்ட்டை நான் செட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வலிச்சு இந்த சென்டரில் ஹைட்டான பிளான்ட்டோட வலிச்சியை வச்சுட்டேன். அது ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்னா அதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டெம் எடுக்க ட்ரை பண்ணேன், நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு சாயிலில். அப்புறம் அதை எடுத்து சாயில் கலைஞ்சிடுமோன்னு ஒரு தாட்டு, ஒரு பயம். அதனால் நான் அதை பண்ணாமல் வலிச்சியை மட்டும் கட் பண்ணி ஒரு பாதி ஸ்டெம் கட் பண்ணி பின்னாடி வச்சுட்டு முன்னாடி விட்டுட்டேன். ஏன்னா அதை ஷார்ட் ரேஞ்சாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிளான்ஸ் ப்ரொபகேஷன் பண்ண பிறகு எடுத்த வீடியோ இது. அப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்னோடய க்யூப் டேங்க்கில் இந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் கோப்பாடு ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னு சொன்னாங்க. இது வந்தால் டேங்குக்கு ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ஆனால் இது உண்மையாகவே அது எனக்கு காப்பிபாட் தானா இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்கனிசமானு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. அதுவும் யாராச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷ்ரிம்பை பாருங்களேன், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்குங்க. அது என்னென்னமோ பண்ணுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதோட லெக்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது தெரியுமா? அதோட ஹேண்ட் மூவ்மெண்ட், ஹேண்டில் லெக்ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது நம்ம ஸ்லோ மோஷன்லாம் பண்ணாலே அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தெரியுது. அதே மாதிரி பேர்ல் வீட்டும் நல்ல க்ரோத் இருக்குது. அதை எவ்வளோ ஹைட்டாக வளர்றதோ திருப்பியும் அதை டக்குன்னு நான் அதை ப்ரொபகேஷன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். 3 எண்ட்லர்ஸும் ஒரு ஃபீமேல் கப்பியும் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா திருப்பியும் 3 ஃபீமேல் வாங்கினேன். ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணது அந்த ஒரு ஃபீமேலை போட்டுன்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி எங்கள் ஏரியாவிலே போயிட்டு 3 ஃபீமேல் வாங்கினேன். அதுலேயும் ஒரு சேட்னஸ் அப்படின்னா, வாங்கின 3 ஃபீமேலில் அடுத்த நாள் காலையில் தேடுறேன், ஒன்றை காணோம். எங்கடான்னு பார்க்குறேன், தரையில் விழுந்து கிடக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, மேலே அந்த லிட்டு போட்டு எதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்ல, ஏன் இப்படி சாவடிக்கிற அப்படின்னு. எனக்கும் ஆசை, பட் ஆனால் கரெக்டாக அந்த ஷேப்லாம் வாங்கணும். எனக்கு அது நிஜமாக ஐடியா இல்லை. கூடிய சீக்கிரம் வாங்கி போடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபிஷ்ஷும் ஜம்ப் பண்ணலை இப்போ வரைக்கும், பண்ணாதுன்னு நம்புகிறேன். அப்புறம் நான் வாங்கின ஹேங் ஆன் ஃபில்டரு வாங்கும் போதே ரோட்டுக்கு வெளியில் டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. பாக்ஸ்லேருந்து விழுந்து பிளாஸ்டிக் நல்லா கிராக்கு. சடனாக என்னென்னு பார்த்தா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் 2 டேஸாக பின்னாடி. அப்புறமா நான் ஃபெவிக்விக் வாங்கி தான் ஒட்டேன். அதுவே அக்வாரியம் சேஃப்ன்ற மாதிரி நான் பார்த்தேன் கூகுளில். ஏன்னா
ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது அக்வாரியம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு. அதே தான் ஃபெவிக்விக்லையும் இருக்குது. ஸோ அதனால் அதையே ஒட்டி காய வச்சுட்டு நான் போட்டேன். இங்கே பாருங்கள் கப்பி குட்டீஸ், எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது திடீர்னு பார்த்தா குட்டி குட்டியாக இருக்குது, என்னடா அது கண்ணுக்கு வேறு ஏதோ தெரியுதான்னு பார்த்தா உண்மையாகவே கப்பி குட்டீஸுங்க. நான் ஃபஸ்ட்டு 4 எண்ணெய், இப்போ பார்த்தா என் டேங்க்கில் 6 இருக்குது. ஸோ அதுவும் வளரும். நிறைய பிளான்ஸ் இருக்கனால அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா அது போய் ஹைட் பண்ணிக்கும் உள்ளே. நான் தனியாக எடுத்து பார்த்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்த வீடியோவில் நான் என்னோடய குட்டீஸோட அப்டேட்டை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.